அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இன்றைய திருப்பலியானது இந்த முதல் நன்றி திருப்பலியான என்னுடைய இந்த முதல் நன்றி திருப்பலி உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நேற்றைய நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தின் கருத்திற்காகவும் மிகவும் சிறப்பாக என்னுடைய அத்தை 50 வருட துறவற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய அத்தை சிஸ்டர் மரிய கல்யாணி அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்தின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை ஏந்தி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானது. இத்தண்ணீரை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வதைக்கும் உமது அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்திருப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெற செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாத காத்திருந்தார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. Amen.
இவர்கள் வீடு நல்லபடி கட்டி முடித்ததற்கு இறைவனுக்கு நன்றி பலியாகவும், பொம்மடி பாப்பு மேரி குடும்பத்தில் மறித்த நாயகம் அவருடைய 10ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும், ஜெயந்தி இயேசுதாஸ் குடும்பத்தில் மறித்த இயேசுதாசனுடைய 9ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும், பொம்மடி ஜோ லூயி அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், பொம்மடி எம்பர் ரமேஷ் கனகமணி அருள் ரம்யா பிரவீன் செல்வத்தின் குடும்பத்தாரை கருத்துப்படி நன்றி பலியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், காசு சரவணன் தமிழா மேரி பிளோமினா இவருடைய 8ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், கேஜிஎஃப் அருண் சோனியா குடும்பத்தாரை கருத்துப்படி நன்றி பலியாகவும், கேஜிஎஃப் சம்பத் மேரி அருள்வாணன் குடும்பத்தாரை கருத்துப்படி நன்றி பலியாகவும் மற்றும் அருள் சகோதரி கல்யாணி அவர்களுடைய 50வது ஆண்டு பொன்விழா கால சகோதரிய கருத்துப்படி நன்றி பலியாகவும், நேற்று தினம் குருத்துவ அருள்பொழிவு பெற்று இன்று நன்றி திருப்பு நிறைவேற்றுகின்ற விவேக் விண்ணரசன் அவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், இறைவன் தூய வளமையால் நிரப்பி அவரை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும் மற்றும் பலிபீடத்தை சூழ்ந்து ஜெபிக்கிற அன்பு மக்களாகிய உங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கனிவுமிக்க இறைவா, உமது ஒப்பற்ற அழைப்பினை தந்து அர்ப்பணி நிலைக்கு என்னை தேர்ந்தெடுத்ததால் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது பரிவிரக்கத்தால் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து தூய ஆவியாரால் என் உள்ளத்தை ஒளிர செய்தருளும். அதனால் உம்முடைய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடவும், உமது திரு அவைக்கும் மக்களுக்கும் உண்மையுடன் ஊழியம் புரிந்து உம்மை மாட்சிப்படுத்தவும், உம் அருளின் கருவியால் உம் மீது நிலையான அன்பு கொண்டிருக்கவும் எனக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்பம் உடைய 3வது பாடல் இன்று வாசிக்கப்படுகிறது. இந்த பாடல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றிக்கொள்ளப்படுவதாக கருதப்படுகிறது. பல துன்பங்கள் பல என்னை சூழ்ந்து நின்றாலும் ஆண்டவராகிய தலைவர் எனக்கு துணை இருக்கிறார் என கூறும் இவ்வாசகத்தை கூர்ந்து கவனிப்போம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். இயல் 50 இறை சொற்றொடர்கள் 5 - 9 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதலையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காலை உண்ணுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இடி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காட
நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நிறுவட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என குறிப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள் வாக்கு. திருப்பாடல் 116 பல்லவி. உயிர் வாழ்வு நாட்டில் நான் ஆண்டவருக்கு முன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவருக்கு முன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்பது யாக்கோபின் நூலின் மைய கருத்தாகும். வெறும் அலங்கார வார்த்தையால் தேவையில் இருப்போருக்கு ஆறுதல் கூறுவது என்பது நமது கிறிஸ்துவ நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்ல. மாறாக அடுத்தவர்களின் துன்பங்கள் நீங்க உதவி செய்வதே நம்பிக்கையின் செயல்பாடு ஆகும் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 18 வரை. என் சகோதரர் சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயலில் காட்டாவிட்டால்
அதனால் பயன் இல்லை. அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாகும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பதை போல் இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்பதில் செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தரவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கண்டித்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறார் என்று கடிந்து கொண்டார்.
பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பான இறை சொந்தங்களே, அருளின் கருவியாய் திருநிலைப்படுத்தப்பட்டு உங்கள் முன் குருவாக நிற்கும் இந்த சமயத்தில் எல்லாம் உள்ள ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரைவை நான் தயாரித்துக் கொண்டிருந்த போது பலவிதமான யோசனைகள், ஏற்கனவே உங்கள் முன்னால் நின்று பேசினாலும் தற்போது ஒரு குருவாக ஃபாதர் விவேக் விண்ணரசன் அப்படின்னு வந்து முன்னாடி இருந்து என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் நேற்று நைட் வரைக்குமே யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பேசலாம். ஏன்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் செய்த அந்த அருள் செயல்களை சொல்ல வார்த்தைகள் கண்டிப்பாக பத்தாது. இப்போ பிரசங்கம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு காலை வரைக்கும் நான் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அப்பயும் முடியாது. இருந்தாலும் சரி, என்ன செய்யலாம், தூய ஆவியாரோட அருளாக என்னுடைய மறைவுரையை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு 2 மாதிரிகள், அதாவது 2 எக்ஸாம்பிள் இருந்தாங்க என் கண்ணெதிரில். ஃபர்ஸ்ட் வந்து நம் திருத்தூதர் பவுல் அவர்கள் பைபிள்ல அவர் இயேசு கிறிஸ்துவை ஆழமாக அனுபவித்து எழுதிய வார்த்தைகள் எத்தனை ஆயிரம். அந்த அனுபவங்களை நாம் படித்து நாமும் ஆண்டவரை அனுபவித்து அதை நாம் சொல்ல தொடங்கினால் இந்த யுகம் பத்தாது. அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகளை நான் பார்க்கும்போது அவரும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. அவரும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு குறிப்பா 1 கொரிந்தியர் கேள்வி முதல் திருமுகத்தில் பார்க்கிறப்ப 2ஆம் அதிகாரம், அதான் நம்ம ஊர்ல வந்து எப்பயுமே நான் வந்து முன்னாடி பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் பைபிளோட வருவீங்க, அதனால தான் நானும் வந்து இறை வார்த்தையோட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முதல் நாம் பார்க்கும்போது எப்படியோ எழுதின பவுல் வந்து அந்த இடத்துல எழுதுறது பார்த்தீங்கன்னா உண்மையே ஒரு ஆச்சரியமான அந்த வார்த்தைகள். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா யாருனாலும் படிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நீங்க கவனிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, இவ்வளவு திருமுகங்களை எழுதிய ஒரு தூய பவுலடியார் சொல்ற அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, என்னிடம் சொல்வன்மை இல்லை, நான் பேசுறதுக்கு என்னுடைய சொல்வன்மை இல்லை அப்படின்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஞானத்தோட எழுதுன அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான் வந்து என்னிடம் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அதை பார்க்கறப்ப உண்மையே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு தூய பவுலடியார் எப்படி இவர் வந்து இதை சொல்றாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த 3ஆவது வசனத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா, வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். யாருமே நான் அப்படிதான் நடிக்கிட்டு இருக்கேன், அதாவது
அப்படிப்பட்ட ஒரு தூய பவுலடியார் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வலுவற்றவனாய் ஒரு வலு இல்லாமல் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். அப்படி கண்டினியூ பண்ணி பார்க்கறப்ப அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. நான் பறைசாற்றிய அந்த செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களால் அமையவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. அவருடைய ஞானத்தை இது பண்றப்ப கவர்ச்சியான வார்த்தைகளால இல்லை, ஆனா எடுத்துக்காட்டுறது தூய ஆவியின் அந்த வல்லமை. அது முடிகிறப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்ற இந்த வார்த்தை, உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. கடவுளின் வல்லமையே. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய அந்த ஞானத்தின் அடிப்படை, நம்பிக்கையின் அடிப்படை மனித ஞானம் அல்ல, அந்த அடிப்படையானது கடவுளின் வல்லமையே அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதை பார்க்கணும் எனக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா நான் சொல்ல போறது என்னுடைய வார்த்தைகளை நான் சொன்னதா என்னால் சொல்ல முடியாது. கடவுளின் வல்லமையான வார்த்தைகள் எனக்கு அருளப்படும் போது உங்களிடையே என்னால் சொல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது. அப்படியே பார்க்குறப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பவுலடியாரை பற்றி பேசணும்னா கண்டிப்பா நாம பேதுருவை பற்றி பேசியே ஆகணும். பேதுரு இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் கூட நம்ம கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் இயேசு கேட்கிறப்ப நான் யார் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப பேதுரு தான் சொல்றாரு, நீ மெசியா என்று சொல்கிறார். ஆனா அவர்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட என்னன்றாரு, அதே பேதுரு கிட்ட இயேசு என்ன சொல்றாரு, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம கேட்டது, என் கண்முன் இல்லாதே சாத்தானே. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்டப்ப மார்க்கு எழுதிய நற்செய்தி இன்னைக்கு நம்ம கேட்டோம். அதுல கேட்கிறப்ப முதல் பகுதியில் நம்ம என்ன கேட்டோம், பேதுரு சொல்றாரு, மற்றவங்க யாரும் சொல்ல, பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீர் தான் மெசியா என்று சொல்கிறார். அதே பேதுரு அவர் பாடுபட வேண்டும் என்று சொன்னபோது, வேணாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், மெசியானா நீங்க என்ன பண்ணுங்க, மேல போங்க, பிலாத்தோ இல்லை யாரோ ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அவங்க அனுப்பி போட்டு நீங்க ஆட்சி செய்யுங்க. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்ப மெசியா அப்படின்னு நாங்க சொன்னப்பறம் மெசியாவை நாங்க என்ன பண்ணோம், இயேசு என்ன சொல்றாரு, பாடுபட வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையை மறிக்க வேண்டும் என்று சொன்னார். அது யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, யாருக்கு கொடுப்பாங்க அந்த டைம்ல, குற்றவாளிகளுக்கு. அதுவும் சாதாரண குற்றவாளிகளுக்கு இல்லை, கடுமையான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் சிலுவை தண்டனை அப்படின்னு இயேசு சொன்ன பேருக்கு எப்படி இருக்கும், ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே இயேசு சொல்கிற அந்த வார்த்தை என்ன, என் கண்முன் நிற்காதே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரு எனக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன்னா இதே பேரு தான் அவருடைய உயிர்ப்புக்கு பின்பு திருத்துதல் பணிகளை நம்ம வாசிச்சிருக்கோம். நான் அதை திரும்ப எடுக்க போறதில்ல. திருத்துதல் பணிகளை வாசிக்கிறப்ப இதே பேரு ஒரு நடக்க முடியாத ஒரு வழியில் இருக்கிற அவர்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன, என்னிடம் என்ன கிடையாது, பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனா என்ன இருக்கே கேட்ட, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு சொல்கிறேன், எழுந்து நட சொல்றாரா இல்லையா. இதே பேதுரு அப்பாலே போ சாத்தானே இயேசு சொன்னவரே அந்த முடக்குவாதம் பண்றவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன, என்னிடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பேதுரு பாத்தீங்கன்னா நம்ம பவுலடியார் மாதிரி ரொம்ப பெரிய பிரசங்கம் இல்ல, ரொம்ப பெரிய அவர் எழுதியிருக்கிற சிறுமுகமும் இருக்கு, மடலும் இருக்கு. இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன், மீன் பிடிச்சிட்டு அப்படியே ஊர்ல சுத்திட்டு வீட்டுல இருந்து வீட்டுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுட்டு ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு அவருக்கு ஒரு படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவுலடியார் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவர், பரிசேயர், சட்டத்திட்டங்கள் அறிந்தவர். அவரே சொல்றாரு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. ஆனா பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் போய் சாதாரணமா எதுவும் படிக்காம இருந்தவர், இயேசு கூட இருந்த ஒரு அனுபவம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. அவர் சொல்ற அந்த வார்த்தை என்ன, என்னிடம் எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட காசு இல்லை, இல்லை வேற எதுவும் பண்ண முடியாது, ஆனா இயேசுவின் பெயரால் எழுந்து நட. இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு முன்மாதிரியா இருக்காங்க. அவங்கள பார்த்துதான்
சரி என்னாலையும் ஒரு வார்த்தை பேச முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவர்கள் இருவரிடமும் நாம் பார்ப்பது அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய அந்த ஒரு சிறப்பான ஒரு பண்புகள் எதுவும் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது ஆண்டவரின் வல்லமை. இந்த 2 பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் மட்டுமே இல்லை, யார் இறைவனின் அந்த பிள்ளைகள், இறைவனின் வார்த்தை கேட்டு நடப்பவர்கள் யாரையும் பார்த்தாலும் ஒரு விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா என்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னால எல்லாமே முடியும், நான் வந்து நீ என்ன வேணாலும் சொல்லப்படாம நம்ம நிறைய பேர் அப்பதான் சொல்லுவோம், என்ன வேணாலும் சொல்லுவேன் நான் வந்து செஞ்சிருவாங்க. நீ வந்து அந்த என்ன சொல்றது மலையை கட்டி இழுத்துக்குவான்னு சொல்றியா, நான் இழுத்துட்டு வருவேன். என்ன சொல்லுவோம், 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி உனக்காக நான் வந்து அந்த இதை எடுத்துக்குவான்னு சொன்னா கூட நான் போய் செஞ்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? ஒரு காதலியை பார்த்து சொல்ல முடியும், ஒரு அன்பு இருக்கிறப்ப சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம நம்மளுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிறோம். ஆனா இவர்கள் கிட்ட இருந்தது வந்து ஆண்டவரின் வல்லமை. அதனால இவங்க எப்பயுமே என்ன சொல்ல, என்னால் எல்லாம் முடியும் என்று எப்போதும் சொல்லவே இல்லை. அவர்கள் சொன்னது எல்லாம் இறைவனின் அருளால், இறைவன் எனக்கு அருளினால் என்னால் முடியும், இறைவன் எனக்கு அருளினால் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் இவர்கள். அதே அருள் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. நான் ஒரு இயேசு சபை கொடுக்குறேன். அதனால வந்து எங்களுடைய ஃபவுண்டர் அவர் பற்றி பேசிதான் ஆகணும். எங்களுடைய சபையின் ஃபவுண்டர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நிறுவனர் சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா இக்னாசியா, அவரும் அதான் சொல்லுவார். அவர் வந்து என்கிட்ட என்னென்ன இருக்கோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு எது மட்டும் கொடுங்க, உங்களுடைய அன்பும் அருளும் மட்டும் எனக்கு கொடுங்க. டேக் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் கொடுத்தார். நீங்க கொடுத்த அந்த அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம், திறமை எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு தேவையானது உங்களுடைய அந்த அன்பும் அருளும் மட்டும் போதும் சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த ஆண்டவரின் அருளானது என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக ஆண்டவர் எனக்கு இந்த அளவை வந்திருக்கிறார். என்னையும் பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் உண்மை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான வார்த்தைகளும் என்னிடம் கிடையாது. என்னிடம் இருப்பதையெல்லாம் இந்த ஆண்டவரின் அருள், ஆண்டவரின் அருளின் கருவியாய் நான் இங்கே உங்கள் முன் இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறேன். நான் வந்து எப்பயுமே வந்து குருவாக இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே பிளான் பண்ணுறேன். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லை குருவாக இருந்தாலும் சரி, என்னை இங்கே வழிநடத்தி வந்தது ஆண்டவரின் அருள் மட்டுமே. நிறைய பேர் நான் டீச்சராக இருக்கப்பையும் சரி, ஆசிரியராக பணியாற்றிய போதும் சரி, குருவாக பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கும் போது நீ எல்லாம் எப்படி வாதியராக, உனக்கு தான் 4 வார்த்தை ஒழுங்காக பேசவே தெரியாது, எப்படி நீ போய் ஒரு 4 பசங்க கிட்ட போய் நீ போய் எப்படி டீச் பண்ணுவ அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே என்ன பார்த்து கேட்டிருக்கேன், உனக்கெல்லாம் நான் ஒழுங்காக பேச கூட தெரியாது, நீ எப்படி போய் ஒரு வாதியாரா இருக்க போற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இங்க உங்களிடையே அப்படி அமர்ந்து இங்க பூச வைக்கிற குரூப்லாம் பார்க்கறப்போ எப்படி நம்மளாம் இது மாதிரி எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேச முடியுமா நம்மளால அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்னையும் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது சரி, அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்ட என்னதான் ஒரு வகுப்பாசிரியராக, ஒரு 10ஆம் வகுப்பாசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு 70 பேர் 80 பேர் இருக்கிற கிளாஸையும் வந்து பார்த்து இது பண்ணுறது. அதாவது இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களும் சரி, அப்போ இருந்த பசங்களும் சரி, கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வந்து ஆண்டவருடைய அருளால் அது எனக்கு நடைபெற்றது. அதே மாதிரி இங்கே பள்ளிப்பட்டியில் வேலை செய்யறப்ப இருந்தாலும் சரி, 12 வரைக்கும் டீச் பண்ணுறப்போயும் ஆண்டவருடைய அருள் இருக்குது. அதே மாதிரி குருவாக இங்கே வந்து இருக்கும்போது அந்த ஆண்டவரின் அருள் மட்டுமே. நான் யோசிச்சு பார்க்குறப்ப கலாத்தியருக்கு எழுதியது பவுலுடைய திரும்பவும் முதல் அதிகாரம் இயல் 1 இறைச்சொற்றர்கள் 15, 16 அதில் பார்க்குறப்ப யாராவது படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் இயல் 1 இறைச்சொற்றர்கள் 15, 16. என்னை தமக்கென ஒதுக்கி
ஓகே, இந்த அளவுக்கு போதும். ஆண்டவர் என்னை தாயின் கருவில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருள். என்னை அவர் தாயின் கருவை சேர்ந்து கொண்டு அருளை கொடுத்து புற இனத்தவருக்கு. இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் இருக்கிற இந்த ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்துஸ் கூடயும் முஸ்லீம் கூடயும் தான் இருக்கிறேன். அந்த கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவிக்கும் பணியை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பொருந்தும். இப்போ நீங்கள் இந்த கிறிஸ்துவ அருட்கோயிலுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. என்னை பற்றி இங்கிலீஷில் மட்டும் ஒரு வீடியோ வச்சு, தமிழில் ஒரு வீடியோ வச்சு. இங்கிலீஷில் அந்த வீடியோவில் எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல யாருக்கும். அதில் எனக்கு கொடுத்த டைட்டில் வந்து ஆக்சிடென்டல் ப்ரீஸ்ட். ஆக்சிடென்டல் ப்ரீஸ்ட் அப்படின்னா தற்செயலாக குருவான ஒருவர். என்னுடைய திட்டத்தில், என்னுடைய அந்த திட்டமிடுதலில் குருவாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்னிடையே எப்போதும் இருந்தது கிடையாது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியது ஆக்சிடென்டல் ப்ரீஸ்ட். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் உண்மையிலே தற்செயலாக குருவானவனா? கிடையவே கிடையாது. தாயின் கருவில் இருந்த போதே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நாங்கள் ஃபார்மேஷன்ல இருக்கிறப்ப, நல்ல நோவிஷியே புதுமுகம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறப்ப ஃபாதர் ஃபர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போவும் அந்த இடத்துல எங்கள் ஃபார்மேஷன்ல இருந்தார். அவர் எப்பவுமே சொல்வார், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிடுவார். ஃபாதர் ஃபர்மன் யூஸ் டு சே, in a God ordained universe nothing happens by chance. Everything is providence and grace. In a God ordained universe nothing happens by chance. Everything is providence and grace. இது உண்மையை நம்ம தமிழில் சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவரால் இயக்கப்பட்டு வரும் இந்த உலகில் எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை. ஆண்டவரால் இயக்கப்பட்டு வரும் இந்த உலகில் எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை. எல்லாம் அவரின் அருளும் பராமரிப்பும் ஆகும். இது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருள். எதுவுமே தற்செயலாக நடக்கிறது. ஆண்டவர் என்னை முதலிலிருந்தே தெரிந்து கொண்டு என்னை தயாரித்து கொண்டு வந்தார். இந்த நிலைக்கு நான் வந்து நிற்பதற்கு என்னை தாயின் கருவில் இருந்தபோதே என்னை தயாரித்து வந்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மற்றவங்க மாதிரி ஒரு 12வது முடிச்சுட்டு ஒரு வேளை நான் போய் சாமியாரா போயிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு. முதல்ல வந்து 12வது முடிச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சாமியாரா போயிருக்கவே மாட்டோம். அப்போ யாராவது வந்து என்ன கேட்டுருந்தாங்க, நிறைய இடத்துல ஒகேஷன் கமிட்டி இதுக்கெல்லாம் போயிருக்கேன், லைசன்ஸ் பக்கமும் போயிருக்கேன், மற்ற இதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அப்போ வந்து சாமியாரான்னு ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா என்னுடைய எண்ணம் என்னன்னா, நம்மளால ஃபர்ஸ்ட் பேசவே முடியாது. எப்படி நாம போய் ஒரு சாமியாராங்கிற எண்ணம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆசிரியராங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா என்னால் பேச தெரியாது. எப்படி நம்ம போய் பசங்களுக்கு பாடம் நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை தயார்படுத்தினார். இந்த குருவாக ஆவதற்கு முன்பே ஆசிரியர் பயிற்சியின் மூலமாக மக்களை சந்திக்கவும், மாணவர்களை நேருக்கு சந்திக்கவும், அவர்களுக்கு பாடம் நடந்து அவர்கள் முன்னே நிற்கவும் எனக்கு அந்த தயாரிப்பை கொடுத்தார். அதற்கு பிறகு நான் இங்கே வந்து இப்போது ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கான அந்த ஒரு தயாரிப்பானது தாயின் கருவில் இருந்தபோதே எனக்கு நடைபெற்றது. அதாவது நான் வந்து 2013 பாம்பேக்கு போனேன். இந்த ஒரு 11 வருஷத்துல நடந்து வந்தோம். இந்த ஃபார்மேஷன் எனக்கு கிடையாது. தாயின் கருவிலே என்னை தேர்ந்தெடுத்தார். அதை நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப இங்கெல்லாம் நான் வந்து அதிகமாக வந்து இங்கே வெளியே வந்து விளையாடுறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன். என்னுடைய உலகம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தம்பி தங்கைகள் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து எப்பயுமே அப்படியே எங்கள் கோயிலுக்கு வரதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து லீவ் நாள் விளையாடுறதா இருந்தாலும் சரி, எங்களுடைய பல விளையாட்டுகளில் நாங்கள் செய்கிறோம். கிரிக்கெட் விளையாடுவோம். இங்கே வந்து இதெல்லாம் எங்கள் கிரவுண்ட், இந்த இடம்லாம் எங்களுடைய கிரவுண்ட், இங்கெல்லாம் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம்.
இருந்தாலும் எங்களுடைய முதல் எல்லாம் கொண்டு வாங்கி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தோன்ற என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னா வைக்கிற ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பூசை வைக்கிறோம். பூசை வைக்கிறோம் நாங்களே இருப்போம். ஏன்னா எங்கள் குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது கோயில் குடும்பம், கோயிலில் இருக்கிற குடும்பமாக இது. சித்தப்பா சிவப்பாவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சமையப்பாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கோயிலே இருக்கிறவங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா பெங்களூர் பக்கம் போனீங்கன்னாலும் இருக்கிற கேஜிஎஃப்ல இருக்கிற அம்பப்பா இப்போ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்பம்மா இது எல்லாருமே. அதே மாதிரி ஒசூர் பக்கம் போனீங்கன்னா அத்தைங்க எல்லாருமே வந்து கோயில் குடும்பம். கோயில் இருக்க அந்த இருக்கிற குடும்பம் தான். வீட்டுக்கு போனோம்னால என்ன பண்ணுவோம்? பூசை தான். எங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டி பூசை தான். வருவோம். அதில் பெரிய பையன் நான் தான். மற்றவங்க அண்ணங்கள்லாம் கேட்க இருந்தாங்க. நான் இங்கே இருந்தது பெரியவன் நான் தான் வந்து சாமியார். நன்மை என்ன? மேரி பிஸ்கெட் எடுத்து அதுதான் எங்கள் நன்மை. இதெல்லாம் நான் வந்து குரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து இது பண்ணது கிடையாது. தாத்தா ஆயா, தாத்தா பிரகாஷ் மேரி ஆயா, அதே மாதிரி தாத்தா அவர்கள் மூலமாக வந்தது. அதே மாதிரி கோயில் இருந்தவர் அதே. அதனால வீட்டுக்கு போனோம்னா என்ன குருவாக கிடையாது. ஆனால் யோசித்து பார்த்தா அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது. தாயின் கருவில் இருக்கும் போதே என்று கொடுக்கிறாங்க. அதே மாதிரி கோயிலில் பார்த்தீங்கன்னா மறைக்கல்வி, பீடப்பூக்கள் அணி, ஆட்டர் சர்வஸ் சொல்றப்ப பீடப்பூக்கள் அணி தான் சொல்லுவோம். பாலர் சபையில் இருக்கு. இப்போ இருக்கா நான் கூட தெரியும். சிஸ்டர் ஜஸ்டின் இருப்பாங்க. அதே மாதிரி யூத் குரூப் அந்தோனியாரின் சிறகுகள் ரொம்ப நெருக்கமான ஒரு குரூப். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறப்ப நாங்கள் தான் அதுக்கு லோகோ டிசைன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி ஆண்டவர் என்னை தமிழ்நாடு யூத் கமிஷனோட அந்த ரெப்ரசன்டேட்டிவாக இங்கிருந்து பொம்மியிலிருந்து நம்ம மறை மாவட்டத்திலிருந்து சென்று சேர்த்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃபார்மேஷன் தான். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மும்பையிலிருந்து வந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை தான் கம் அண்ட் சி. அவர் வந்து எனக்கு சாமியார் தான் சொல்லல. ஃபாதர் பிரைன் இருக்கார் அவர்கிட்ட. ஃபாதர் பிரைன் அவர் வந்து இதே மாதிரி தான் 11 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நீ சாமியார் ஆகணும்னா வராது, பாம்பேக்கு வா, கம் அண்ட் சி அப்படின்னு சொன்னார். கம் அண்ட் சி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து மிகவும் நெருக்கமான வார்த்தைகள். இப்போ அந்தோனியாரின் சிறகுகளாக இருந்தாலும் சரி, நம்ம அந்தோனியார் பண்ண இந்த அளவுக்கு இருக்கிற அந்த இதில் ஆரம்பித்தது எல்லாமே கம் அண்ட் சி, வந்து பாருங்கள் என்ற வார்த்தைகள் ஆரம்பிச்சது தான். நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம அந்தோனியார் கோயிலை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கப்படுது. தாயின் கருவில் இருந்தபோதே அவர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த ஆண்டவரின் அருளால் நான் இப்போது உங்கள் முன் நிறைய பேசுகிறேன். என்னுடைய ஜெபம் எல்லாம் திரும்பவும் தூய பவுலடியாரோட வார்த்தைகளோட நான் எடுத்து நானே படிக்கிறேன். அதோட என்னுடைய மறைவுரை நான் நிறைவு செய்கிறேன். பவுலடியாரோட இந்த வார்த்தைகள் தான். அதுதான் என்னுடைய ஜெபம், உங்கள் எல்லோருக்குமான என்னுடைய ஜெபம். பவுலடியாரின் வார்த்தைகளான எபேசியர் என்ற திருமுகத்தில் 3வது அதிகாரம். நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் பைபிளை பார்க்கலாம். 3வது அதிகாரம் 3வது இயல் 3 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 19 முடியும். அதில் வர அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய ஜெபமாக நாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் நம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணி வேறும் அடித்தளமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து
அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவார். ஞானஸ்நான வழிபாடுகிறது. அதன் பிறகு மக்களின் மன்றாட்டில் பங்கெடுப்போம். விசுவாச அறிக்கை ஞானஸ்நான வழிபாட்டிலே கொடுக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஸ்டீவ் நோயலுக்காக நீங்கள் இறைவனை திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமணம் கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஸ்டீவ் நோயல், கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். புனிதர்களை நோக்கி மன்றாட்டு. உங்களுடைய பதில் எங்களுக்காக வேண்டிக்கிறோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரை சின்னவரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோனியாரே, புனித லோயோலா இன்னாசியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளில் இருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் உயர்ந்த அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இத்திருவுலகத்திற்கு அனுப்பினேன். இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியால் குடிக்கொள்ள செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறது. நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அனைவரும் எழுந்திருப்போம். இப்பொழுது ஞானஸ்நான திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளப் போகிறோம். கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஒருவரை பதில் கூறுவோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே,
திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாராலும் புதுவாழ்வு பெறப்போகின்றார். இவரின் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் விசுவாசம். அதிலேதான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றனர். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெளிந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் ஸ்டீவ் நோயல் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஸ்டீவ் நோயல் தந்தை, மகன், தூய ஆவியார், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கருவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. ஸ்டீவ் நோயல், நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனித அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும், ஊமையர் பேசவும்,
என் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையால் நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்ளாராக. விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்ற நன்னாளிலே எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாகிய இறைவன் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் கனிவோடு கேட்டு நம் வாழ்வை நெறிப்படுத்தி வளமாக்கிட வேண்டும் என நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுகளை இறைவனிடம் கேட்டு வருகிறோம். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம்முடைய நான் உன் பணியாளர், உம் ஊழியரும் பணியாளருமாகிய என் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவியர் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் உம்முடைய திருமணத்தை முழுமையாக அறிந்து அவற்றை செயல்படுத்தி அவை திரு அவையை வழிநடத்த அருள் தர வேண்டுமா இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஆண்டவர் பெயரை தொழுகிறேன். செலேசியர்கள் துறவர வாழ் தன்னையை 50 ஆண்டுகளாக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து வரும் பங்கின் முதல் அருள் சகோதரி மரிய கண்ணன் அவர்கள் பொன்விழா காண இருக்கிறார். தன் அர்ப்பண வாழ்விலே எல்லாரும் உமக்கு உண்மையுள்ளவராக மாறுவதற்கு நன்றி கூறி அவரை விரைவாக ஆசிரியருக்கு வேண்டும் என இறைவா உண்மை மன்றாடுகிறோம். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். அருளின் கருவியால் என்ற விருது வாக்கினை ஏற்று தமது குருத்துவ படையை தொடங்கியிருக்கும் புதிய குரு அருள்பணி நேரசன் சேசுசபை அவர்கள் இறைவனின் ஆட்சியின் பெயருக்கு பணிந்து வாழ்வதிலும் உமது ஆற்றலின் அருள் பெற்று உழைப்பதிலும் தம் பணியினை இயேசுவின் வழியில் அவரின் மனநிலை கொண்டவராக பணி செய்திட வேண்டிய அருளை தந்திட வேண்டும் என இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரிடம் நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். தமது முதல் மகனை உமது பணிக்காக அர்ப்பணித்துள்ள புதிய குருவின் பெற்றோர் திரு பூர்ணநாதன் சாந்தா தம்பதியினரையும், ஞான பெற்றோர் திரு ஜோசப் ராஜ் அந்துமேரி மற்றும் உடன் பிறந்தோர் உற்சாக உணர்வுகளையும் நண்பர்களையும் புதிய குருவை வாழ்த்தி ஜெபிக்கவும் அங்கு குழுவியுள்ள இப்பங்கு மக்களையும் நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் முடிந்திட வேண்டும் என இறைவா மன்றாடுகிறேன். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். புதிய குரு அருள்பணி விவேக் வினரசன் சேசு சபை அவர்களின் இறை அழைத்தலுக்கு காரணமாயிருந்த இயேசு சபை சங்கங்கள், பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பங்கிலுள்ள பங்கு பேரவை, பக்த சபைகள் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கவும் இம்மண்ணில் மேலும் இறை அழைத்தல் பெருகவும் வேண்டுமென இறைவா உன்னை மன்றாடுகிறோம். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன். இன்று திருமுழுக்கின் வழியாக பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் குழந்தையாகவும் திரு அவையின் உறுப்பினராகவும் மாறியுள்ள குழந்தை ஸ்டீவ் நோயல் இவர் பெற்றோர் ஞான பெற்றோருக்கு வேண்டிய உடல் உள்ள நலனையும் இவர்கள் தம் குழந்தையை கிறிஸ்துவின் நெறியில் வளர்க்கவும் வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இருக்கிறோம்.
தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே உமது அருட்படைகளை வாரி வழங்குகின்றோம். இருப்பினும் எங்களின் ஒரு சில தேவைகளை மட்டும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உம்மிடம் கேட்டிருக்கின்றோம். எங்களின் வாழ்வுக்கு எவையெல்லாம் தேவை என்று நீர் விரும்புகின்றீரோ அவற்றை தந்து எங்களின் வாழ்வை வளர்த்தர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தை பணிவாக தந்தையே தாயோ பலியாக ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தை பணிவாக தந்தையே தாயோ பலியாக அடுத்திட்டாய் பழுவாக அழைப்பு அழைத்தும் எவனாக உம்மக்கு கொலைக்கின்னை பரிசாக தந்தையே தாயோ பலியாக ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பத்தில் பணிவாக தந்தையே தாயோ பலியாக
வல்ல இறைவா, நன்றி நிறை உள்ளத்தோடும் வணக்கத்துடனும் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். குருவும் வழிபொருளுமான கிறிஸ்துவை கண்ணோக்கி அவரது குருத்துவத்தில் பங்கு பெற்ற என்னை இறையாட்சி பணிக்காக நீர் அளித்த புனித அழைத்தலை எனது வாழ்வாக்கிட உமக்கு உகந்த பலிபொருளாக உம் அருளின் கருவியாய் என்னையே அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருவே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுணவாகும். ஏனெனில் அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வருகின்றோம், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றுமிகு மறை சாட்சியர், புனித தேவ சகாய், இயேசு சபை புனிதர்களாகிய புனித இனாசியா, புனித சவேரியா, புனித அருளானந்தர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் ஆகிய கோடியார் புதர், புனித அந்தோனியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையோடு ஆகுவோமாக. இவர்களை விடுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் வரை உலகுக்கெல்லாம் அமைதி வீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உம்முடைய குடும்பத்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநங்கைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்க்க வேண்டும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இரக்கமுள்ள தந்தையே, இன்று பலியிட்டு கொடுக்கின்ற எல்லாருக்காகவும் குறிப்பாக கேஜிஎஃப் அருண் சோனியா, கேஜிஎஃப் சம்பத் மேரி அருள் வாங்கும் குடும்பத்தாருக்காகவும் 8ஆம் ஆண்டு திருமண நாளின் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற காஸ்டோ சரவணன், தமிழா மேரி புலோமினாவுக்காகவும்
ஜூலியட் ஆறுமுகம் குடும்பத்தாருக்காகவும், குறிப்பாக குமாரி செந்தில் குடும்பத்தாருக்காகவும், இவர்கள் வீடு நல்ல முறை கட்டி முடித்ததற்கு நன்றி பலியாகவும், உம்மிடி பாப்பு மேரி குடும்பத்தாருக்காகவும், உம்மிடி ஜெயந்தி யேசுதாஸ் குடும்பத்தாருக்காகவும், எம்.எம். ரமேஷ் கனகமணி, அருள் ரம்யா, பிரவீன் செவ்வதி குடும்பத்தாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துறவர வார்த்தை பாட்டின் 50வது ஆண்டு பொன்விழா காணும் எங்கள் சகோதரி கல்யாணி அவர்களுக்காகவும், இயேசு சபைக்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற எங்கள் குரு விவேக் விண்ணரசனுக்காகவும் அவர் ஆற்றுகின்ற பணிக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தந்தையை இவர்களோடு சேர்ந்து பூர்ணநாதன் சாந்தா குடும்பத்திற்காக உழைத்து மறித்த மற்றும் பங்கிற்காக உழைத்து மறித்த ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், ஊருக்கிறவர்கள், குடும்பத்திலே மறித்தவர்களையும், குறிப்பாக இன்று நினைவு கூறுகின்ற பாப்பு மேரி குடும்பத்தில் மறித்த நாயகம் அவருடைய 10ஆம் ஆண்டு நினைவாகவும், ஜெயந்தி குடும்பத்தில் மறித்த இயேசுதாசுடைய 9ஆம் ஆண்டு நினைவாக கொடுத்து ஜெபிக்கிறோம். மறித்த இவர்கள் எல்லாருக்கும் நித்திய இளைப்பாற்றி கொடுத்து வாழ்வீட்டில் சேர்த்துக் கொள்ளும். அன்புள்ள தந்தையே, நீ விவேக் விண்ணரசன் என்னும் எங்கள் சகோதரரை இயேசு சபையின் வழியாக உம் திருப்பணிக்கென அழைத்திருக்கின்றீர். அவரை உம் தூய ஆவியாரின் வரங்களால் நிரப்பியருள வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அருளின் கருவியாய் என்ற விருது வாக்கோடு தன்னுடைய பணி வாழ்வை துவங்கியிருக்கின்ற இவர் அன்றாட பக்தி முயற்சிகளாலும் ஜப வாழ்வாலும் உம்மோடு ஒன்றிக்கவும், உம்முடைய மக்களை உம் அன்பின் வழியில் ஒன்றிணைக்கவும் அவருக்கு அருள் புரிவீராக. நீ விரும்பியபடி உம் திரும் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அருட்பணியாளர் விவேக் விண்ணரசனுடைய குடும்பத்தார் தியாகி சி. ஆரோக்கியசாமி, சாந்த பிரகாசமேரி, சின்னப்பன், மரி, காணிக்கேராஜ், அன்னாள் பாரதி, டான் பிரசாத், இருதயராஜ், லூர்து பாரதி, அன்பு என்கிற அருள்வாணன், ஆரோக்கியதாஸ், பாஸ்கர், பிரசாத் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தது. உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தது. கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர் தரச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இவர்கள் அனைவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனவிரைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை போல் நீர் இருப்பது போல் நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றுவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். ஆவியாரின் ஒன்றிப்பில்
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாழுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து உங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உயிராக வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற வாரத்திற்கு நாட்கள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தில் 24ஆம் ஞாயிறு 16ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கொர்ராலூஸ் திருத்தந்தை புனித சிப்ரியான் ஆயர் மறைசாட்சி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ராபர்ட் பர்லமி ஆயர் மறைசாட்சி 18ஆம் தேதி புதன்கிழமை பொதுக்காலத்தில் வாரம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜனாதிபதி ஆயர் மறைசாட்சி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஆண்டூர் போர் அருள்பணியாளர் புனித பாஷன் தோழர்கள் மனசாட்சியர் நினைவு 21ஆம் தேதி சனிக்கிழமை புனித மத்தியா திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தில் 25ஆம் ஞாயிறு. இவ்வாரம் ஆண்டில் நடைபெறும் இல்லங்கள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று புனித அந்தோனியா திரு கங்கரா இமாகுலர் கீதா இல்லத்திலும் புனித குலதெய்வ திரேசா நம்பியம் திரு ஃபேட்ரிக் ஆண்டனி தங்கம்மா இல்லத்திலும் புனித சகாயானி நம்பியம் திரு சவரிமுத்து சிறுமலர் இல்லத்திலும் நடைபெறும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா இருக்கீங்களா? நிஜமா
அன்பாக இறை மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறதுனால, நல்ல உள்ளத்தோடு இருக்கிறதுனால, எல்லாரும் நன்மைகளால் நிறைந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? என்ன செய்யலாம்? புதிய குருவை நமது பங்கிலே அழகாக 11 ஆண்டுகள் தன்னையே பக்குவப்படுத்தி சேசு பிள்ளையாக, சேசு சபைக்கு ஒரு சேசு சபை பிள்ளையாக மாறி நின்று நன்றி பலி நிறைவேற்றிய நம் தந்தைக்கு எல்லாரும் உற்சாகத்தோடு அதே போல இன்னொரு உற்சாகத்தோட வாழ்க்கையில ஒரு நாள் கடக்கிறது பெரிய காரியம். அந்த துறவர வார்த்தை நாடு நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்து அருள் சகோதரியாய் வாழ போறேன் என்று சொல்லி நம்முடைய சகோதரி, நம்முடைய பங்கினுடைய மூத்த சகோதரியும் முதல் சகோதரி அருள் சகோதரி கல்யாணி அவர்கள் துறவர வார்த்தை பாட்டு, அந்த வார்த்தை பாட்டை கடவுள் சேசமா நான் அவங்களுக்கு பிரமாணிக்கமா இருக்க போறோம், பிள்ளையா இருக்க போறோம் என்று வாக்கு கொடுத்து 50 ஆண்டுகள் நிறைவு. உற்சாகத்தோட கேட்கிறேன். சில அறிவிப்புகள் திருப்பலி முடிந்த பிறகு பொன்மையா காணும் அருள் சகோதரி குருத்துவ வார்த்தை பாட்டை கொடுத்து இயேசு பிள்ளையாக மாறியிருக்கிற மண்ணின் மைந்த புனிதியின் புதல்வன் விவேக் விண்ணரசுக்கு ஊர் சார்பாக சந்திப்பு கொடுத்து வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறோம். அது திருப்பலி முடிந்த பிறகு இறை மக்கள் ஒரு கொஞ்ச நேரம் தான், மீறி போனால் ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சமாக இல்லை, அரை மணி நேரம் இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது தந்தை அவர்களை வாழ்த்தின பிறகு அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த கரங்களை நீங்கள் புத்தி செய்து சிறப்பு ஆசிரியர் பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கின்றேன். அடுத்த வாரம் இந்த ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்க இருக்கும் அன்பியம் புனித சூசியப்பர் அன்பியம். சூசியப்பர் அன்பியத்து தலைவர் செயலர் பொருளாளர் முன்னதாகவே தங்கள் அன்பிய குடும்பங்களை சந்தித்து தயார் செய்து அடுத்த வாரம் திருப்பலி சிறப்பித்துக் கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதியிலிருந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி வரைக்கும் தர்மபுரி மறை மாவட்ட குருக்களுக்கான ஆண்டு தியானம் நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வருகின்ற 22லிருந்து 27 வரைக்கும் ஆண்டு தியானம். ஆகவே 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் பங்கிலே திருப்பலி நடைபெறாது. வருகின்ற 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மட்டும் பங்கிலே திருப்பலி நடைபெறும். நம்முடைய எம்எம்ஐ அருட்தந்தை ஜான் மில்லர் அவர்கள் அந்த திருப்பலி நிறைவேற்றுவார்கள். இந்த ஒரு வார காலத்திற்கு ஏதாவது நமக்கு அவசர உதவி, ஆன்மீக உதவி தேவை என்று சொன்னால் வேதிய சகாரஜி அணுகி நம்முடைய அருட்தந்தை ஜான் மில்லர், அதே போல திருத்தொண்டர் ரீகளை அணுகி ஆன்மீக காரியத்திற்கான உதவி பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அன்பாக மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பக்கத்து பங்காக இருக்கின்ற பாத்திரட்டிப்பட்டி பங்கிலே புனித ஆரோக்கிய அன்னையின் தேர் திருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட தேரானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். மாலை 7 மணிக்கு நம்முடைய மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் அவருடைய தலைமையில் திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே இறை மக்கள் அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய தேர் திருவிழாவில் பங்கெடுத்து சிறப்பாக ஜெபிக்கும்படி எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் அறிவிக்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு இறை மக்கள் அப்படி அழைத்து அமரும்படியாக அழைக்கின்றேன். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தூயவான தந்தையே, விண்ணகத்தால் உறுதியும் புதிய உடன்படிக்கையின் கிண்ணத்தால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளேன். நான் உண்மையுடன் ஊழியம் செய்யவும் என் பார்வை துணிவுடனும் அர்ப்பணத்துடனும் மனிதரை மீட்புக்கு
சென்று வா